அவர் என்னைக்கு அறிக்கை விட்டாரு சிலிண்டர் 6 சிலிண்டர் தர சொன்னா இன்னைக்கு ஒரு சிலிண்டர் கூட வழி இல்லாம உட்காந்துருக்கோம். எடப்பாடியே இப்ப சிரமமா இருப்பாரான்னு தெரியல. பீகார் மாதிரி இங்க மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பசங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். என் பையன் முதல் கொண்டு அப்படிதான் செய்யறான். நான் நினைக்கிறது வந்து சீமான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் சான்ஸ் கொடுக்கணும் அவருக்கு. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தொகுதியில வந்து ஆர்ஜி சேகர் வெற்றி பெறுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. எப்போனாலும் வரணும். அதே டிஎம்காக தான் நம்ம ஓட்டு போட்டேன். இந்த வாட்டி வேணாம், இவரு தான் விஜய் தான் வரணும். செந்தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ இந்த பெரம்பூர் தொகுதியில வந்து இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா? விஜய் கன்ஃபார்ம். தமிழ்நாடு ஃபுல்லா 160 தொகுதி வரும். அவரு ஜெயிப்பாருங்க. எதனாலனா இவங்க 2 பேருமே கிட்ட போயிட்டாங்க. புதுசா ஒரு ஆள் கண்டிப்பா வருவாரு 160. திமுக வந்து ஸ்டாலின் நல்லா தான் செய்யணும் மனசுல என்ன இருக்கு. இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் பற்றிதான் இவங்க வந்து திமுகவை கெடுத்துட்டாங்க. அவர் செய்யணும்னு தான் ஊராக போனார், பிரச்சாரம் பண்ணார், மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை கொண்டு போய் அதை ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களே இங்கே சொல்லி முடிச்சுட்டாங்க. அதனால கஷ்டம். இது இப்ப இந்த தொகுதியில கரெக்டா வந்து சேகர் அவர்கள் இருக்காரு. இந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னா அவரு நல்ல மனுஷன் தான். அவரை கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. அந்த வட்ட செயலாளர், கவுன்சிலரு அவராக வந்து பார்க்க முடியாது. இவங்க கொண்டு போய் ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்க. அவரு நல்ல மனுஷன் தான், செய்யணும்னு நினைக்கிறாரு. இந்த பிரச்சனையை அவர் கவனத்துக்கு போக மாட்டேங்குது. உங்களோட ஆதரவு யாருக்குன்னா? எனக்கு விஜய் தான். இப்போ அதுக்கு முன்னே வந்து எம்ஜிஆர் கட்சி தான். இப்போ வந்து விஜய்க்கு பார்க்கணும், அவர் வர வச்சு பார்க்கணும். ஆர்டி சேகர் டிஎம்கே வெற்றி வரும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில வந்து சேகர் அவர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னா நல்ல விளையாட்டு 2 பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காரு, பூங்கா கட்டிருக்காரு, நிறைய அவர் சக்தி உட்பட என்ன செய்யணும் செஞ்சுக்கிறாங்க. அது இல்லைன்னா மறக்க முடியாது அதை. ஆனா இந்த இளைஞருக்கு ஓட்டு எல்லாம் ஃபுல்லா விஜய் தான் இன்னைக்கு இந்த வாட்டி அப்படின்ற அதுதானே சொல்லல போடுறதுக்கு. இப்ப நம்ம கூட ஆசை தான் போடணும். என்ன செய்வார் அவர், என்ன அதிகம் இது இருக்குது. அதாவது ஒரு உற்பத்தி பண்ண தெரிஞ்சிருக்கும்ல சார். இப்போ மீடியா பத்தி எனக்கு நீங்க கூட கேள்வி வைக்க தெரியாது. உங்களுக்கு அப்படி படிச்சிருக்கீங்க, மீடியா பத்தி படிச்சு நீங்க வந்து கேள்வி வைக்கிறீங்க. ஓகே சரி, நீ படிச்சிருக்கீங்க, மீடியா படிச்சுன்னா உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் போய் போன இப்ப சொல்லணும் எனக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும் சொல்லுவார். அது கொஞ்சம் முன்னணுக்குள்ள ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன் முன்னாடி சந்திச்சுட்டு நீ கேட்கறது சரி. இப்போ போனாச்சு போனாங்க, 3வது எலெக்ஷன் வராங்க, செய்யலாம், ஒரு கொடுக்கலாம், ஒரு நம்பிக்கை மக்கள் வரணும் இல்லையாது. அது அறிவில்லாதவங்க சும்மா டிக்கெட் இதெல்லாம் தேவை. இதை பாக்குறீங்களா, மீடியா பாக்குறீங்க, நீங்க தான், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. இதை கொண்டு என்ன சேர்த்து முடியும் சொல்லுங்க, மக்களுக்கு என்ன செய்ய முடியுங்கிறீங்க. இலவசம் வேண்டாம்னு சொன்னீங்க. இன்னைக்கு இலவசம் என்ன ஆயிப்போச்சு, இன்னைக்கு நானே தரங்கிறார். இப்போ இதுல என்ன இருக்குது? அப்போ எல்லாம் 2500 தரன்னு சொன்னீங்க நீங்க. 6 சிலிண்டர், இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு. அவர் என்னைக்கு அறிக்கை விட்டாரு சிலிண்டர் 6 சிலிண்டர் தர சொன்னா இன்னைக்கு ஒரு சிலிண்டர் கூட வழி இல்லாம உட்காந்துருக்கிறோம். இது எப்படி கொடுக்க முடியுது? சாத்தியமானது அதெல்லாம் பொய். மக்களை எப்படியே மூலமாக சினிமா துறை நினைச்சிட்டாரு இது. ஆனா சினிமா துறையில இது வந்து மக்கள் கருத்து. இது பெரம்பூர்ல கண்டிப்பா விஜய் தான் வெற்றி பெறாரு. மக்கள் மத்தியில திமுக அதிமுக தவிர ஒரு மாற்று வரணுங்கிற எண்ணம் நகரப்பகுதியில ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால கண்டிப்பா அந்த தொகுதியில விஜய் தான் வெற்றி. இப்ப கரெக்டா வந்து சேகர் அவர்கள் இருக்காரு எம்எல்ஏவா. இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காருன்னா அவரு? அது பொதுவா அவரு தனியா பண்ணாருன்னு சொல்ல முடியாது. கட்சி ரீதியா பண்ணியிருப்பாங்க திமுகவில். அது வந்து அவரோட பேர் எம்எல்ஏங்கிறனால அவருக்கு வரும். ஆனா மக்கள் பெருவாரியா பாதிக்கிறது சென்னையில வந்து வெள்ளத்தினால தான். அதுக்கு வந்து முழுமையான தீர்வு மக்கள் எதிர்பார்க்கறது வெள்ளம் தான். அதை சரி பண்ணி கொடுத்துட்டாலே முக்காவாசி பிரச்சனை தீர்ந்துடும். அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு உழைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப சென்னைனாவே வந்து டிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. கண்டிப்பா இந்த தடவை முழுக்க மாற்றம் இருக்கு. நீங்க பாருங்க, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் போகும்போது பைக்ல போறவங்க, இளைஞர்கள், சிறு வயசு பையங்க தான் கூட போறாங்கன்னு. ஒரு வீட்டிலேயும் அவருக்கு ஓட்டு இருக்கு. ரொம்ப மக்கள் அரசியல ரொம்ப நுண்ணிப்பா ஆராய மாட்டாங்க. 2 கட்சி வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா 3வது ஒரு ஆளை தேடுவாங்க. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அதுல மாற்றமே இல்லை. அவர் வந்தாருன்னா இங்க நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? என்னெல்லாம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்கன்னா? அது நம்ம சொல்ல முடியாது. எதிர்பார்ப்பு தானே மக்களுக்கு. ஆனா அவர் ஏதாவது செய்வாரு, இந்த அளவுக்கு இருக்காது, ஒரு மோசமான இதெல்லாம் இருக்காது. தலைமை எப்படி இருக்கோ இல்லையோ, கீழே அரசியல்வாதிகிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது ஊழலா இருக்கலாம், இல்ல அவங்களோட அதிகாரமா இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. நாளைக்கு அவரு தருவாரா என்னங்கிறது அது பின்னாடி தான் முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் எல்லாம். ஆனா அது ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது. நிறைய ஓட்டு வாங்க போறாரு அவரு.
அதுல மாற்றத்தை கூட வரலாம். நான் தெரிஞ்ச வரையிலும் எல்லா வீட்லயும் அவருக்கு ஓட்டு இருக்கு. அது 1 ஓட்டா 2 ஓட்டா 3 ஓட்டா 4 ஓட்டாங்கிறது மே 4ஆம் தேதி தான் தெரியும். முக ஸ்டாலின் தான். எதனால? அவர் தான் இப்ப கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணின்னு வர்றாரு. அதனால விஜய் வந்தாலும் தான் நல்லது பண்ணுவாரு. அவர் வந்தா பண்ணுவாரு. 41 பேர் சேர்த்தாங்களே அவங்கள என்ன பண்ணாரோ. இளைஞருங்க போடுவாங்க, எங்களை போல ஆள்லாம் அவங்க போட மாட்டாங்க. நம்ம இந்த பெரம்பூர் தொகுதியில் ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. குறிப்பா வந்து வட மாநிலங்களை மாதிரி தமிழ்நாடு மாறக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய விருப்பமும் கூட. குறிப்பா மணிப்பூர் மற்ற மாநிலங்களை நம்ம பார்த்தோம் சொன்னா பெண்களுக்கு துளியளவு பாதுகாப்பு கிடையாது. பெண்களை நிர்வாணப்படுத்தி கூட்டிட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். சாதி சண்டை, மத சண்டை. இப்போ பாசிசம் வரக்கூடாதுன்னா பாசிசத்துக்கு எதிராக இருக்கவங்களுக்கு வாக்களிக்கணுன்றது தான் என்ன மாதிரி இளைஞர்களுடைய பதிலா இருக்கு. அதுக்கு திமுக ரொம்ப முக்கியமான கருவியா இருக்கும் நாங்க நம்புறோம். மற்ற எந்த கட்சிகள் எடுத்தும் பாசிச எதிர்ப்பு நாங்க பார்க்கல. இப்போ வட மாநிலங்களை போல தமிழ்நாடு ஆகாம இருக்கணும்னா இங்க வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்ன்றதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இங்க வந்து இளைஞர் ஓட்டு எல்லாம் நிறைய இருக்கு, அதனால விஜய் அவர்கள் வர்ற வாய்ப்பு நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. வெறும் ரசிகர்களுடைய கூட்டம் தானே இருக்கு. அதுவும் கூட அவருடைய பேச்சு கட்டுப்படாத ரசிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப சமீபத்துல கூட அவரு போய் இந்த ரோட் ஷோ செய்யக்கூடிய நேரத்துல அவருடைய வாகனத்துக்கு மேல விழுவுறதும் அவருடைய காருக்கு கீழே விழுவுறதும் இப்படி கட்டுக்கடங்காம போறது வந்து ரொம்ப ஆபத்தா தான் நான் பாக்குறேன். ஏன்னா சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில் இளைஞர்கள். ஒரு சிலர்கள் தான் அப்படி போறதை நம்ம பாக்குறோம். நிறைய பேர் கூட்டம் வந்திருக்குது. சமீபத்துல கூட கேரளால கூட ஒரு நடிகை வந்து ஒரு நகை கடை திறப்பு போகும்போது சரியான கூட்டம். அந்த நடிகையினுடைய இடுப்புல கையில தோல்லெல்லாம் கை வச்சு இந்த மாதிரி சிலுமிசம் பண்ணாங்கன்னு கூட நம்ம சமீபத்துல பேட்டியெல்லாம் பார்த்தோம். ஒரு நடிகர்கள் வரும்போது கூட்டம் வர்றது இயல்பான விஷயம் தான். அவரிடத்துல எந்த ஒரு கொள்கை சித்தாந்தமும் இல்லையே. ஏதாவது ஒரு கொள்கையை முன்வைக்கணும், இதன் மூலயமா நான் இப்படி வந்தா இதை செய்வேன்னு சொல்லணும், எதுவுமே இல்லை. வெறும் தீய சக்தி திமுகன்ற ஒரு வாக்குத்தையை தவிர அவரிடத்துல எந்த ஒரு கொள்கை ஒரு தெளிவு நம்ம பார்க்கல. அதனால அவர் வருவாருன்றதை நான் ஏற்கல. இப்ப இந்த பெரம்பூர் தொகுதியில இப்ப கரண்டா வந்து டிஎம்கே ஆட்சி தான் இருக்கு. ஸோ இந்த தொகுதியில வந்து இந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா பரவாயில்ல. இப்ப ஆர்டி சேகர் தான் இங்க வந்து எம்எல்ஏவா இருக்கிறாரு. பரவாயில்ல, ஓரளவுக்கு இங்க இருக்கக்கூடிய நிறைய கிரவுண்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் மேம்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சாலை வசதிகள் கொஞ்சம் பரவாயில்ல தான். ஆனா நம்ம என்ன பாக்குறோம்னா எந்த ஆட்சிக்கு வந்தாலுமே ஒரு குறைபாடு இருக்கதான் செய்யும். யார் ஆட்சியில இருந்தாலுமே குறைபாடுகள்ன்றது ரொம்ப இயல்பான விஷயம் தான். நம்ம அதை மட்டுமே பார்க்கல, வெறும் அதை மட்டுமே நம்ம பார்க்கல. நம்ம முன்னாடி சொன்னதுதான், அவங்க வரலன்னா வேற யாரு வருவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிமுக இடத்துல இப்ப எந்த ஒரு ஸ்திரமான ஒரு நிலை இல்லை. எடப்பாடியே இப்ப ஸ்திரமா இருப்பாரான்னு தெரியல. பீகார் மாதிரி இங்க மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பீகாரை நிதிஷ்குமாரை முன் வச்சு என்ன செஞ்சாங்கன்னா அரசியல முன்னெடுத்தாங்க பிஜேபி. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா நிதிஷ்குமாரை தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப பிஜேபி அங்க வந்து கால் வச்சிருக்கு. நாளைக்கு இதேதான் எடப்பாடிக்கு நிகழ்வுன்றது எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எடப்பாடியை தூக்கி அடிச்சு அந்த இடத்துக்கு பிஜேபி தான் வந்து உட்கார போறாங்க. இங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா நிச்சயமா மத கலவரம் நடக்கும். சும்மா ஒண்ணுமே இல்லாமயே முருகன் கோயிலை வச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு நம்ம பார்த்தோம். முஸ்லீம்களும் இந்துக்களும் அங்க பெரிய அளவுக்கு சகோதரர்களா அண்ணன் தம்பிகளா பழகின இடத்துல அங்க ஆடை வெட்டுறாங்க, கோழியை வெட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு எவ்வளவு ஆண்டு காலமா அந்த தர்கா இருக்கு. சர்வ சாதாரணமா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி கோர்ட் வரைக்கும் போய் மத கலவரம் போகக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது இங்க ஆட்சியில இருக்கவங்க கொஞ்சம் ஸ்டெடியா ஒரு இருந்தனால மத கலவரம் நடக்கல. இதே இந்த இடத்துல எடப்பாடியோ பிஜேபி ஆட்சியில இருந்தாங்கன்னா நிச்சயமா முஸ்லீம்களுக்கு இங்க பாதுகாப்பு இருந்திருக்காது. முஸ்லீம்கள் தாக்கப்பட்டிருப்பாங்க, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாங்க பயப்படுறதெல்லாம் வெறும் ஆட்சியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் இல்லை. நிம்மதியா ஒரு 5 வருஷம் இருக்கணும். அடுத்த 5 வருஷம் நிம்மதியா இருக்கும். எப்ப பார்த்தாலும் அங்க சண்டை இங்க சண்டைன்னு சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுதான் எங்களோட நிலையா இருக்கு. தாவேக்கா தான். எதனால? இப்போ பெரிய தலைவர் நடிகர் அன்னைக்கு வந்து பார்த்தோம். இங்க சரியான கூட்டம். இந்த தெருவில் அன்னைக்கு டிராபிக் ஆனது பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாளா டிராபிக் ஆச்சு. அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. கேட்டாங்க கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்க. ஆனா அந்த டைம்ல ஓட்டா மாறும் எல்லாமே. கண்டிப்பா விஜய் தான் இந்த தொகுதி வருவார். பெரம்பூர் தொகுதி வந்தா என்னெல்லாம் நல்லது பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க? இது வரைக்கும் தெரியல. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். நம்ம என்ன பண்றான்னு பார்த்தா நேர்ல பார்க்கலாம். சைட்ல காட்டுவார்ல விஜய். எதனாலனா எல்லாம் இப்ப எல்லாம் அவரு தான் இப்ப எல்லாம் லைக் பண்றாங்க. அவரால் லைக் பண்றது வந்து ஓட்டா மாறுமா? மாறலாம். எப்படி ஆகணும்னு நமக்கு சொல்ல முடியும். இப்ப கரண்டா வந்து சேகர் ஐயா இருக்காரு. அவர் வந்து இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிட்டாரு? அவரை நான் கொஞ்சம் பண்ணிக்கிறாரு. இந்த கல்யாணம் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாரு. அதெல்லாம் தெரியும். இப்ப வந்து அவரு விஜய் வந்தாருன்னா மாற்றம் இருக்கும்னா நம்புறீங்களா? இருக்குன்னு நம்புறேன். விஜய் வந்துருவாரு. ஏன்னா நிறைய சப்போர்ட் இருக்கு விஜய்க்காக. பசங்கள்ல இருந்து பசங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். அந்த மாதிரி எல்லா பசங்களும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. என் பையன் முதல் கொண்டு அப்படிதான் செய்யறான். இப்ப அவர் வந்தாருன்னா எல்லாம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எல்லாமே செய்வாரு.
சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அரசியலுக்கு, அவர் வந்தாருன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸோட வராங்க இல்லைங்களா? எல்லாம் வந்த பிறகுதானே எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸா பாக்குறாங்க. டிவிக்கே தான். எதனாலனா நம்பிக்கை தான். புதுசா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து இந்த 5-4 வருஷத்துல என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னா ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. அதனால இனிமேல் புதுசா ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், அவ்வளவுதான். ஆனா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சென்னைனாவே டிஎம்கே தான்ற மாதிரி. அது கோட்டெல்லாம் மாறி போச்சு. அதெல்லாம் 2 இது மாறி போச்சு. இனிமேல் வந்து புதுசா மாற்றம் தான். பார்த்தாச்சு, இத்தனை வருஷமா பார்த்துட்டோம். இனிமேல் புதுசா ஒருத்தர் பார்ப்போமே. அவங்க பண்றதை விட இவர் பண்ற போறாரு வந்து ஒன்றும் கிடையாது. இப்ப எப்படி வாழுமோ அதே மாதிரி நம்ம வாழ போறோம், அவ்வளவுதான். வெற்றி பெறுவது ரொம்ப கடும் போட்டியா இருக்கும். நான் நினைக்கிறது வந்து சீமான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல அரசியல் தலைவர் இப்பைக்கு. வேற எந்த அரசியல் தலைவர் இலவசம் கொடுக்குறாங்க. இலவசம் யார் வீட்டுல இருந்து அவங்க வீட்டுல இருந்து கொடுப்பாங்களா? இலவசத்தை யாரு கொடுப்பா? அந்த இலவசத்தை எப்படி கொடுக்கும்? யாராவது இன்னைக்கு இப்போ ஒரு ரேஷன் கார்டு மேல 2 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்குன்றாங்க. இந்த 2 லட்சம் ரூபாய குறைப்பேனா, நான் 2 லட்சம் இல்லாம ஆக்குவேன்னு யாராவது சொல்றாங்களா? கடனை இது பண்ணுவேன்னு சொல்றாங்களா? மேற்கொண்டும் கடன் தானே வாங்குறாங்க. அப்ப ஏமாத்து தானே. அவர் சொன்னாருன்னா செய்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா செய்வார். இன்னைக்கு வரைக்கும் 15 வருஷமா எந்த பேரமும் போகாம இன்னைக்கு தனிச்சு நிக்கிறான்னா அந்த ஒரு மனுஷன் தான் அரசியல். இப்ப இந்த தொகுதியில வந்து விஜய் வெற்றி பெற்றாருன்னா ஜெயிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. என்னங்க தெரியும்? ஒண்ணுமே தெரியாதுங்க. ஒரு 4 எழுத்து கூட பார்த்து படிக்கிறாருங்க. என்னங்க தெரியும் அவருக்கு? சும்மா ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க, வந்திருக்காங்க, இது பண்றாங்க. அவருக்கெல்லாம் அரசியல் நீண்ட நாள் நடத்தவும் முடியாது. ஏதோ கணிப்புல கொய்யாகையான்னு வந்துடும். ஆனா அத வழி நடத்த முடியாது அவரால். உங்களோட ஆதரவு சீமான். விஜய்க்கு தான் என்னோட ஓட்டு. எனக்கு விஜய் வந்தா நம்பிக்கை இருக்கு, நாட்டை நல்லா காப்பாத்துவாருன்ட்டு. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பாப்போமே விஜய்க்கு, எப்படி பேசுவாருன்ட்டு, எப்படி பண்றாருன்ட்டு. இப்போ இது வரைக்கும் வந்து டிஎம்கே தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கு பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா. இந்த வாட்டி புதுசா வரணும்னா நம்மளுக்கு வந்து தளபதி விஜய் தான். ஸோ அதனால வந்து அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லது செய்வார்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து பார்த்தா காவா ஓவர் வெளியே போயிட்டே இருக்கும். எதனா ஒன்று புதுசாக ஒன்று கொண்டு வரணும். காவாலாம் தூர் வரனதே கிடையாது. இது வரைக்கும் 10 வருஷமா வரனதே கிடையாது. லாஸ்ட்டாக ஏடிஎம்கே ஆட்சியில் வரனாங்க, அதுவும் வந்து சும்மா அப்படியே கலரி விட்டு போயிட்டாங்க. இந்த வாட்டி வந்தாக்கா எதனா ஒன்று புதுசாக பண்ணணும். அடிக்கடி தண்ணி வந்துருந்த ஃபுல்லாக வந்து நான் வந்து 8ஆம் பிளாக், அதாவது எம்ஆர் நகரில் இருந்தேன் நான். ஃபஸ்ட்டு இப்போ தான் இங்கே வந்துருக்கேன். நான் இருந்து 10 வருஷமா பார்த்தீங்கன்னா காவா ரொம்ப சின்னதாக மழை பெஞ்சாலே வெளியே வந்துடும் தண்ணி. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம்தான். ஸோ இதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணாலே ஓரளவுக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த 8 பிளாக் இருக்க மக்கள் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவாங்க. இப்போ சென்னைனாவே டிஎம்கே அப்படின்ற மாதிரி தான். சென்னைனா டிஎம்கேன்னு ஒரு பிம்பம் இருக்கு. இந்த வாட்டி புதுசாக வந்தால் கண்டிப்பாக ஓட் பர்சன்டேஜ் குறையும். கண்டிப்பாக தளபதி வந்தால் நல்லா இருக்கும். விஜய் எதனாலக்கா? நல்லது செய்வாருன்ட்டு தான். இந்த ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்ட்டு தான், வேற ஒண்ணும் இல்லை. இது வந்தா என்னெல்லாம் செய்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்வாருன்ட்டு தான். பசங்க குழந்தைங்க படிப்புக்கு, பெரியவங்களுக்கு முதியோர் கல்விக்கு எல்லாத்தையும் செய்வாருங்கிட்டு தான்ப்பா, வேற ஒண்ணும் கிடையாது. இது 4 வருஷம் 5 வருஷம் நல்லா தான் இருந்திருக்கு. ஆமா, விஜய் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். ஆமா, விஜய் சான்ஸ் கொடுக்கணும் அவருக்கு. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தொகுதியில வந்து ஆர்டி சேகர் வெற்றி பெறுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எங்களுக்கு வந்து இந்த அடக்க ஸ்தலத்தை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. புதுசு அடக்க ஸ்தலத்துக்கு 3 ஏக்கர் இடம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு. இந்த மேலே இந்த 14ல் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறாங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நூலகம் இருக்குது. இங்கே அதை இப்போ புதுப்பிச்சுக்கிட்டு பெருசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவர் மறுபடியும் ஜெயிச்சு வந்தால் தான் இதெல்லாம் ரெடி ஆகும். இதே இதில் வேற எவன் வந்தாலும் இந்த எடுத்திருக்கிற ஸ்கீமை பூரா கிடப்புல போட்டுருவாங்க. மறுபடியும் ஆர்டி சேகர் வரணும், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வரணும். இந்த விட்டு போன இதெல்லாம் மறுபடியும் ரெடி ஆகணும். அதான் எங்களோட விருப்பம், என்னுடைய விருப்பம். ஆர்டி சேகர் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்கு. எதனாலனா அவர் எம்எல்ஏ 4 பேருக்கு தெரிஞ்ச முகம். விஜய் வந்து சினிமால தான் தெரியும், மற்றபடி எங்க மக்களுக்கு இங்க தெரியாது. ஆர்டி சேகரை நாங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கு. நினைச்சோம்னா போய் குரல் கொடுப்போம். வீடு இங்க இருக்கு, ஆபீஸ் இங்க இருக்கு. விஜய் வீடும் தெரியாது, ஆபீஸும் தெரியாது எங்களுக்கு. அதனால 100% சந்திக்க வாய்ப்பு கிடையாது. இப்ப இளைஞர் ஓட்டுல நிறைய அவருக்கு இருக்கு. நான் கண்டிப்பா இந்த தொகுதியில அவர் தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்றாங்க சார். அந்த இளைஞர்லாம் 3/4 பேர் பாருங்க, ஓட்டு இருக்கான்னு பாருங்க. 13 வயசு 12 வயசுலாம் ஓடுது. என் பையன் கூட ஓடுறான் 14 வயசு. அதனால ஓட்டு போட்டுருவானா? கம்பல்சரி டிஎம்கே தான்ப்பா. நான் கட்சிக்குன்னு சொல்லலை. இதுக்கு முன்னே அந்த மழை சீசன் வந்து நான் இந்த அளவுக்கு தண்ணி, இப்போ அதெல்லாம் இல்லை. ஃபுல்லாக காவா கட்டி அது என்னென்ன கரெக்ட் பண்ணுமோ பண்ணிட்டாங்க.
எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏழைங்களுக்கு தகுந்த மாதிரி மகளிர் இப்போ ஒரு 5000 அது ஒரு இப்ப விஜய் வந்தா அதுவும் இதோட நல்லா பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க எல்லாரும். எல்லாரும் வருஷம் அப்படிதான்ப்பா சொல்றாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ அவரும் இவங்க பாணி தான் கையாளுறாரு. நாங்கள் அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஜனங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் எங்கிட்ட கேட்டீங்க, என்னுடைய கருத்து இந்த வாட்டி 2% விஜய் தான் வருவார். அது ஒன்றா அவருக்கு எல்லாமே மாற்றம் இருக்கு நிறைய. அவர் தான் வருவார் கண்டிப்பா. வந்தாருன்னா எல்லாம் நல்லது பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்களா? அது வரல, அவங்க பொறுத்து தான் தேவை. நம்மளுடைய கருத்து இப்போ என்ன எடுத்தீங்கன்னா, நான் வந்து நீங்க வந்து ஒரு 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னா அதுதான் நீங்க தான் எனக்கு ஆளு. வேற கவர்மெண்ட் ஆளு யாராவது 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. எனக்கு என்னுடைய உழைப்பு நான் தான் சாப்பிட்டுக்கிறேன், அவ்வளோதான். வரும் ஓட்டு போடுற உரிமை வரைக்கும் நம்ம யாரும் வேணா போடலாம். அதனால இந்த வாட்டி அவருக்கு தான் போனத ஒரு இதுல இருக்கிறோம் நம்மளாம். சென்னைனாவே வந்து டிஎம்கே தான்ற மாதிரி சொல்றாங்களே. இந்த வாட்டி நிறைய மாற்றம் இருக்கும், 100% மாற்றம் வரும் கண்டிப்பா. ஜனங்க நினைக்கிற என்னுடைய கருத்து அதான், மாற்றம் வரும். இந்த ஏரியாலாம் வந்து சரியா செய்யல, எம்எல்ஏ வந்து ஒன்றும் செய்யறாங்க, அதனால மாற்றம் வரலாம். இந்த வாட்டி விஜய் வருவார், நல்லதே செய்வார். அதோடைய அந்த இதுவும் நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கோம். எல்லாமே நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும். இப்போ அவர் வந்தாருன்னா இங்க இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்வார் நீங்க நினைக்கிறீங்களா? செய்வார், எல்லாமே செய்வார். மாற்றங்கள் வந்தாதான் கண்டிப்பா ஏதாவது எல்லாருக்கும் நல்லா செய்யணும்னு தான் ஒரு நல்ல மக்களுக்கெல்லாம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. இப்ப சென்னைனாலே வந்து டிஎம்கே கோட்டை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. டிஎம்கேன்றது வந்து அரசியல் ஆண்டு வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்றது அந்த ஆண்டு காலமாக பண்ணின்னு இருக்கிறாங்க. மாற்றங்கள் மாற்றி பண்ணின்னு இருக்காங்க. இப்போ வந்து விஜய் சார் வந்திருக்காரு. இருந்தாலும் வந்து ஆண்டாயிரம் காலமாக வந்து டிஎம்கே அவங்க 2 பேர் பண்ணிருந்தனால சொல்ல முடியாது. இருந்தாலும் டிஎம்கே வந்தாலும் வரலாம், ஏன்னா அவரும் நல்லா செய்கிறார். யாரும் எந்த உரியாது நம்ம தப்பாக சொல்ல முடியாது. எல்லாமே நல்லதான் செய்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்கிறாங்க. தளபதி டிவிக்கு தான். எதனாலனா அவர் புதுசா வராரு, நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வந்தா நல்லதான். சென்னைனாலே டிஎம்கேன்ற மாதிரி தான் சொல்றாங்களே. அதனால கிடையாதுண்ணா, வந்தா எங்க தலைவர் தான் வருவாரு. எதனாலக்கா? இன்னைக்கு மாற்றமா அவர் தான் வரணும். இவங்க வந்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, வேணாம் இவரே இப்ப விஜய் வரட்டும். சென்னைனாலே வந்து டிஎம்கேன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, எப்போனாலும் வரணும். அதே டிஎம்காக தான் நம்ம ஓட்டு போட்டேன். எல்லா டைம்ல அவர் வரணும்னு நினைச்சு நான் போட்டேன். இந்த வாட்டி வேணாம், இவரு தான் விஜய் தான் வரணும். விஜய் தான். எதனாலக்கா? விஜய் தான் வருவார்னு எதிர்பார்க்கறாங்க. விஜய் தான் வருவார். அவர் வந்தாருன்னா நல்லது பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. எல்லாரும் வந்து சென்னைனாலே டிஎம்கே தான் சொல்றாங்க. ஒரு மாற்றம் வரணும், வந்தா நல்லா இருக்கும். வந்தாருன்னா நல்லது. இந்த 5 வருஷத்துல என்ன மாற்றம் இருந்ததா? எந்த மாற்றமும் இல்ல, எதுவுமே இல்ல. உங்களோட ஆதரவு விஜய்க்கு தான். இப்போ நான் தான் சொல்றேன், புதுசா மாற்றம் கிடைச்சா நல்லா இருக்கும். பழைய ஆள்லாம் வேணாம், புது ஆள் வந்தா அவங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நல்லா இருந்தா மக்கள் ஏத்துப்பாங்க. 100% அப்படிதான் இருக்குது. கருத்து கணிப்பா தான் சொல்றாங்க எல்லாரும். வரட்டுமே, நல்லா இருக்கலாம் எல்லாருமே. ஆனா இந்த 4-5 வருஷத்துல என்ன மாற்றம் இருந்ததா பெரம்பூர் தொகுதியில? சார் நமக்கு இந்த தொகுதி பாத்தீங்கன்னா எதுவுமே நமக்கு இது வரைக்கும் ஒழுங்கா கிடைக்கலங்க. எதுவுமே ஒழுங்கா கிடைக்கல. விஜய் தான் வரணும் என்னோட ஆசை. எதனாலக்கா? ஏன்னா விஜய் இப்ப நல்ல சேரன்னு சொல்றாங்கல்ல, பாக்கலாம், அந்த உதிரி பாக்கலாம். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, வந்த அதெல்லாம் தெரியல சார், சொல்றாங்க. அந்த வாக்கு காப்பாத்தவங்கன்னு நினைக்கிறேன். இந்த 4-5 வருஷத்துல வந்து எதனா மாற்றம் வந்ததா பெரம்பூர் தொகுதியில? தெரியல, என்ன பொறுத்தவரை நாங்க வர இங்க தண்ணி வெள்ளம் அதிகமா வரும், அதனால தெரியல. இப்போ எடுக்கிறது நல்ல முடிவு எடுக்கட்டும்னு நாங்க நினைக்கிறோம். மக்கள் அவசப்பட்டு இருக்கிறாங்க, கேஸ் இல்லாத தண்ணி இல்லாத கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. யாரும் நல்லது செய்யணும், அதான் மக்கள் விரும்புறது. அதுதான் விஜய் வந்தா நல்லா செய்வார் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இவர் நல்லா யார் வந்தாலும் சார் தான் நல்லது செய்யணும் நாட்டுக்கு. ஏழை மக்கள் அவசப்பட்டு இருக்கிறாங்க. உங்களோட ஆதரவு? ஆர்த்தி சேகர் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும்.